பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தானே நீங்க இடம் கொடுக்கல, தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளியே போயிட்டு காரியத்தை சாதிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டு மேல நாங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைப்போம், திமுக அரசு மேல குற்றச்சாட்டுகளை முன்வைப்போம் அப்படின்னு வீறு கொண்டு வீராப்பா போயிட்டு என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரியில அனுமதி கேட்டாங்க. போன வேகத்திலேயே ரிட்டர்ன் வந்துட்டாங்க தலையை தொங்க போட்டுட்டு. என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில நாங்க ரோட் ஷோ நடத்த போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சார்பா ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க. அங்க படிச்சு பார்த்தாங்க, ஆஹா இது செட் ஆகாதுப்பா, நீங்க தமிழ்நாட்டுல ஆட்டையை கடிச்சு மாட்டையை கடிச்சு கடைசியில மனுஷனை கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க இந்த அளவுக்கு கரூர்ல இத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுத்திட்டு பாண்டிச்சேரியில இருக்கிற எங்களையும் கொஞ்சம் நஞ்சமா இருக்கிற எங்களையும் என்ன பண்ணுவேன் நசுக்கி சாகடிக்கிறதுக்கு நீங்க பிளான் போட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, நீங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு கொடுத்த கோரிக்கை மனுவை தார்னாரா கிழிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. தொங்க போட்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுல தானே நீங்க எங்களுக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டீங்க, நாங்க பக்கத்து மாநிலம் புதுச்சேரிக்கு போறோம், அங்க பர்மிஷன் வாங்குறோம், அங்க பர்மிஷன் வாங்கிட்டு ரோட் ஷோ நடத்திட்டு இங்க வந்து உங்க ஆட்சி எந்த அளவுக்கு எங்களை வந்து கொடுமையின் ஆட்சியா நடத்துறீங்க, எங்களை எந்த அளவுக்கு ஒடுக்குறீங்க அப்படின்னு டாரா வச்சு கிழிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் தமிழக வெற்றி கழகம் மூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க போனா அங்க அப்படி சம்பவமே நடக்கல. சபாநாயகர் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் இங்க பாண்டிச்சேரியில இல்ல, எங்களுக்கு வந்து ரோடெல்லாம் சின்னதுதான், அதனால ரோட் ஷோலாம் நடத்த முடியாது, கரூர்ல சம்பவம் நடத்தின மாதிரி இங்க நடத்தலாம்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணாதீங்க, அதுக்கு நாங்க ஆள் இல்ல, தயவு செய்து விட்டுடுங்க. ரங்கசாமி ஐயெல்லாம் ரொம்ப கதறி இருக்கிறாப்புல. ஏன்னா எப்ப ஆட்சி முடிய போகுது, ஆட்சி முடிகிற டைம்ல எனக்கு இது மாதிரி வந்து வினைய வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு முதலமைச்சர் புஷி ஆனந்த் அவங்க கூட இருந்தவர் தான், நெருங்கிய நண்பர் தான். ஆனா புஷி ஆனந்தத்தை தேடி ஐயா ரங்கசாமி வந்து விஷ் பண்ணிட்டு போறாருன்னா இது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, க்ளோஸா இருந்தவங்க எல்லாமே இப்ப கைவிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, பாஜக கூட்டணி ஆட்சி அவங்க இருக்கிறாங்க. நிச்சயமா இவங்க தமிழக வெற்றி கழகம் நினைச்சிருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டுல விட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் கேட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா என்ன ரங்கசாமி நம்மளுடைய ஃப்ரெண்டு தான், பாஜக ஆட்சி அங்க இருக்குது, யாரு கைய காலாச்சுன்னா பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், அங்க ரோட் ஷோ நடத்திடலாம், நடத்திட்டா நம்ம இங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நினைச்சது அடிப்படையில தான் போனாங்க. ஆனா அங்க நடக்கல. சபாநாயகர் தெளிவா சொல்லிட்டாரு, ரோட் ஷோலாம் நடத்த முடியாதுங்க, வேணா ஒரு திடலை தரோம், அங்க மாநாடு மாரி நடத்திக்கங்க அப்படின்னு டிஜிபி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நாங்க அந்த ரெக்வெஸ்ட் ஏத்துக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க ரோட் ஷோக்கு பேரணிக்கு அனுமதி கிடையாது, திடலை தரோம், அங்க ஒரு மாநாட்டை நடத்திக்கங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ விமர்சிக்க வேண்டியது தானே புதுச்சேரி கவர்மெண்ட்டை, எங்களை வந்து நாங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை கிழிக்க வேண்டியது தானே. இதே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ விஜயோ வாயை திறந்து பேசுவாங்களா? அவங்களுக்கு இங்க திமுக மேல எதனா ஒரு குறைய சொல்லணும், இங்க ஆட்சி நல்ல ஆட்சி செய்து இந்த ஆட்சியை கெடுக்கணும், தவறான கருத்துக்களை சொல்லணும், இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஜெண்டாவை இருக்குதே கண்டி, உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தை ஒடுக்கிற நினைக்கிற எல்லா கட்சிகளும் விமர்சிக்கணும். விஜயோ புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ இல்ல மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை விமர்சிக்கணும். ஏன் விமர்சிக்க மாட்டீங்க, எதுக்கு விமர்சிக்கல? ஏன்னா பாண்டிச்சேரியில நீங்க இணக்கமா போனோம், அங்க உங்களுக்கு பர்மிஷன் தரலனாலும் அங்க இருக்கிற காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அங்க இருக்கிற கவர்மெண்ட் எங்களை ஒடுக்குது, நாங்க வளரக்கூடாதுன்னு நினைக்குது சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நீங்க வாய் கிழிக்கிறீங்க, அங்க போய் கிழிக்க மாட்டீங்க, வாயை மூடிட்டு வரீங்க அப்படின்னும் நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மொத்த தமிழக வெற்றி கழகம் பிளான் போட்டது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு அப்படின்னு இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க, எங்களுக்கு எங்க மக்கள் ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா இப்ப ரங்கசாமி பாஜக தரப்புல இருந்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க, சந்திக்கவே இல்லை ஒரு தகவலும் வருது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் அங்க அடிபட்டு இருக்கு. புஷி ஆனந்த வச்சு விஜய் அவர்கள் அங்க காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு, அதனால கூட அந்த கவர்மெண்ட்டை விமர்சிக்காம இருக்கிறாரு. இங்க எப்படி அதிமுகவை விமர்சிக்காம இருக்கிறாங்க, பாஜகவை விமர்சிக்காம இருக்கிறாங்க, அந்த மாதிரி புதுச்சேரியில ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ அவங்க விமர்சிக்கல. ஏன்னா புஷி ஆனந்த அங்க வச்சு பிரேம் பண்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் பிளான் போட்டிருக்கு. அதனாலதான் இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தியும் அங்க அனுமதி கொடுக்கல, ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. திருச்சியில ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கலையோ, ஆனா இவங்க ரோட் ஷோ மாதிரி நடத்திட்டாங்க. அதுல ஒரு விபரீதம் நடந்து நிறைய பேர் மயக்கச்சு விழுந்தாங்க. கரூர்ல வேணும்ட்டுக்குனே கிரௌடுகள், இப்போ நீங்க உதாரணத்துக்கு மகாபலிபுரத்துல கூட்டத்தை நடத்தினாங்க,
எவ்வளவு அமைதியா நடத்தினாங்க, குறிப்பிட்ட பேரை கொண்டு வந்து நடத்தினாங்க. காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேருக்கு. இந்த மாதிரி நடத்த தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு கரூர்ல ஏன் நடத்த தெரியல, மற்ற மாவட்டங்களையே நடத்த தெரியல கூட்டத்தை? அப்போ இவங்க சொன்னா செய்வாங்க. இவங்க வேணும்ட்டுக்குனே தான் கிரௌடுகளை கூட்டி மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்கு, மக்கள் வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் புரட்சி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிக்கணும், ஒரு மாயபிம்பத்தை காமிக்கணும். இதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்களே கண்டி. மக்கள் மேல உண்மையிலே இவங்களுக்கு அக்கறை இருந்தா மகாபலிபுரத்துல நடத்தின மாதிரியும் காஞ்சிபுரத்துல நடத்தின மாதிரியும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இவங்க நடத்தலாம். ஆனா நடத்த மாட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரியில நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். பாண்டிச்சேரியில நடக்குதுன்னா பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற விழுப்புரம், திண்டிவனம் போன்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போவாங்க. யார போகாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கரூர்ல இருந்தவங்களே, கரூர்ல இருந்த மக்கள் மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. அதே போல பாண்டிச்சேரியில இருக்கிறவங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க வராங்க. அது மாத்திரமா, பாண்டிச்சேரியில ஸ்ட்ரைட்டா போயிட்டு இவர் இறங்கிட மாட்டாரு. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போன கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர்னா இவர் என்ன பண்ண, கிராஸ் பண்ணி போகணும். போறவர் சும்மா போறவாருன்னு நினைப்பீங்களா? இல்ல வேன்ல என்ன பண்ணுவாரு, ஒன்னு ஷட்டர் இறக்கி பண்ணுவாரு, லைட் ஆஃப் பண்ணி பண்ணுவாரு, இல்ல கட்டி எல்லாத்தையும் மூடிட்டு என்ன பண்ணுவாரு, பின்னாடி போய் உட்காந்துரு. இந்த மாதிரி வேலைகளை சினிமிசங்களா இவர் என்ன பண்ணுவாரு, பண்ணிட்டு போவார். சோ ஆக மொத்த ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் மூவ் பண்ணாங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப உஷாராயிருச்சு. விஜய வச்சு இங்க சமாளிக்க முடியாது, அவங்க ரசிகரை வச்சு சமாளிக்க முடியாது, எங்க ஆளை விட்டுருங்க, நாங்க இப்ப ஆட்சியை முடிக்க போறோம், ஆட்சி முடிகிற டைம்ல எங்களுக்கு கெட்ட பேர் வந்து திரும்பவும் நாங்க ஆட்சியில அமராத அளவுக்கு செஞ்சிடாதீங்க சாமி அப்படின்னு தான் இங்க தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப கையெழுத்து கும்பிட்டு நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஆக மொத்த அங்க ரோட் ஷோ நடத்தல. இவங்க போட்ட பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிருச்சு. தமிழக வெற்றி கழகம் போட்ட பிளான் சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இவங்க கேட்டு எதனா ஒரு பர்மிஷன் உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. திமுக அரசு தான், திமுக அரசு தான், திமுக அரசு. அங்க என்ஆர் காங்கிரஸ் வந்து ஏன் விமர்சிக்கல? திமுக அரசு பிரஷர் கொடுத்து என்ஆர் காங்கிரஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஒத்த வார்த்தை சொன்னீங்களா? சொல்லல. ஏன்னா விமர்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு திமுக மட்டும்தான் குறிக்கோளை கண்டி, மற்றதெல்லாம் குறிக்கோள் இல்லை. இதுதான் விஜய் அவர்கள் செய்யற மலிவான கேவலமான ஒரு அரசியல். இதுதான் மாற்று அரசியலா விஜய் அவர்களே அப்படின்னு கேட்க கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, துணிஞ்சுட்டாங்க. இன்னும் என்னென்ன நடத்த போறாங்க அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். புதுச்சேரியில தமிழக வெற்றி கழகத்துக்கு ரோட் ஷோ வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஆனா இதை குறித்து விஜய் தரப்புல இருந்தோ இல்ல தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்தோ ஒரு சின்ன கண்டன அறிக்கை கூட வரல. இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.